வணக்கம். குரூப் 2 மெயின்ஸ் இப்போ முடிஞ்ச குரூப் 2 மெயின்ஸோட டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் அதோட அனலைசிஸ் என்ன மாதிரி வந்து ஆன்சர் பண்ணலாம், ஸோ ப்ராப்பர் ஆன்சர் என்னவா இருந்தால் ஸ்கோர் பண்ண முடியும், வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான சில வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டு 2 கிளாஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா தவிர மாடர்ன் இந்தியாவில் வந்து ஜென்ரலாக ஸ்டாட்டிக் பார்ட்டில் கேட்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் அஃபேர்ஸை வந்து லிங்க் பண்ணி தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட்லி அட்லீஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். எடிட்டோரியல் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கனாலே நிறைய பாயிண்ட்ஸ் லிங்க் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி மெயின்ஸ் ஆன்சர்லாம் உங்களுக்கு எழுத ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று நோட்ஸ் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஃப்ளோவில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ கம்பேரிங் டு குரூப் 1 பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் நீங்கள் மெயினாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பேப்பர் கம்ப்ளீஷனுங்கிறது பண்ண முடியும். பேப்பர் கம்ப்ளீஷனும் பண்ணணும், வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸும் கொடுக்கணும். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் லிங்க் பண்ணணும், இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் கொடுக்கும். ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட் 2 கிளாஸஸில் வந்து சில டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் வந்து மிஷன் சக்தி வந்து சம்பல் பற்றி கேட்டிருந்தாங்க கொஸ்டின் ஒன்று. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மிஷன் கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட இதில் வந்து நம்ம ஈவன் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியும் 2 தடவை கேட்டாச்சு. ஆனால் இந்த மிஷன் சக்தியில் இந்த வாட்டி எப்படி கேட்டிருந்தேன்னா சம்பல்ங்கிற அதை பேஸ் பண்ணி வந்து எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, வாட் இஸ் சம்பல்? ஸோ நம்ம மிஷன் சக்தி பற்றி நிறைய படிச்சிருந்தோன்னா இது படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ சம்பல் அண்ட் சமர்த்தியான்னு 2 இதுவாக இது பிரிப்பாங்க மிஷன் சக்திங்கிறது. ஸோ இந்த சம்பல்ங்கிற கீழே என்ன வரும்னா ஒன் ஸ்டாப் சென்டர், உமன் ஹெல்ப்லைன், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, அதுக்கப்புறம் நாரி அதாலத், இந்த மாதிரியான இது வந்து இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து சம்பல் கீழே வரும். ஸோ சமர்த்தியான்னு வரும்போது என்ன வரும்னா சக்தி சாதன், ஸோ சக்தி நிவாஸ், பால்னா. ஓகே, இந்த பால்னாலாம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கன்வாடி பேஸ்டு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ரிலேட்டடாக. ஸோ வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கான அந்த நியூட்ரிஷன் அவங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குதான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமர்த்தியா கீழே வரும். ஓகே, ஒரு பக்கம் சம்பளுங்கிறது ஒரு எம்பவர்மெண்ட் பேஸ் பண்ணி, இன்னொன்று பக்கம் வந்து ஸோ அவங்களுக்கான ஹெல்ப் அண்ட் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் அந்த விஷயம் பார்க்கறது வந்து சமர்த்தியா. ஸோ நம்மளுக்கு வந்து டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னங்கிறது பார்க்கணும். மிஷன் சக்தியில் சம்பளை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சம்பல் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், உமன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி வரும். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்கீம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது எப்படி தரணும்னா முதல்ல வந்து இது ஒரு சென்ட்ரல் பேஸ்டு ஸ்கீம், பியூர்லி சென்ட்ரல் பேஸ்டு ஸ்கீம். ஸோ இது எது ஃபண்டட் பண்ணுது, நிர்பயா ஃபண்ட். ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து இங்கே ஃபேக்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன், பட் வந்து இங்கே எழுதும்போது அது சென்டென்ஸாக எழுதும். ஆனால் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து உமன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி வர்றது மிஷன் சக்தி. ஓகே, ஸோ சம்பல்ங்கிறது உமன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பேஸ் பண்ணுறது. ஸோ சமர்த்தியாங்கிறது என்ன சொன்னேன், ஸோ வந்து ஹெல்த் கேர் அவங்களோட பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இது வந்து சென்ட்ரல் ஸ்கீம்னு எழுதுகிறோம். ஸோ முக்கியமாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபண்டட் பை வந்து நிர்பயா ஃபண்டுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இஃப் யூ வாண்ட் டு ஃபில் த பேப்பர் அப்படின்னா சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துலாம். மிஷன் சக்தி கீழே சம்பல் கேட்டிருக்காங்க, பட் இங்கே இதுலேயே வந்து சம்பல் அண்ட் சமர்த்தியா 2 இருக்குன்னு சின்னதாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, சம்பல் பற்றி பார்க்கலாம். ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அதுதானே. சம்பளை பற்றி பார்க்கும்போது ஸோ சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. முதல்ல சம்பல்ங்கிறது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணுறது, சமர்த்தியாங்கிறது எம்பவர்மெண்ட்டை பேஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து 2ஆக கொடுத்துருங்க. ஸோ அதாவது பெண்கள் பாதுகாப்பு, இன்னொன்று அதிகாரம் அளிப்பு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்மளுக்கு கேட்டது என்ன, சம்பளை பற்றி எழுதுங்க. ஓகே, சம்பளை பற்றி என்னென்ன எழுத போகிறோம். சம்பளங்கிறது ஒரு உமன் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் நீடை பேஸ் பண்ணுது. ஸோ இது வந்து சமர்த்தியாலேருந்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்னா எம்பவர்மெண்ட் ஓரியன்ட் கிடையாதுங்கிறது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடும். ஓகே, சம்பளோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இன்ட்ரொடக்ஷனில். ஒன் ஸ்டாப் சென்டர், உமன் ஹெல்ப்லைன் 181,
ஓகே. ஸோ பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், நாரி அதாலத், ஸோ இதெல்லாம் எங்கே வந்துடுது, சம்பல் கீழே வருது. அடுத்ததான் அந்த சம்பலில் இப்போ நம்ம இதை டிஸ்டிங்விஷ் பண்ணி ஏட்டோம் இல்லையா, இது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எழுதணும். எழுதிங்கனாலே பேப்பர் இந்த டாபிக் இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம் கண்டென்ட். ஓகேவா. ஸோ சம்பல், ஸோ மிஷன் சக்தியோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்துட்டோம். அதில் இருக்கிற சம்பல் கீழே என்னென்ன வருதுங்கிறது பார்த்துட்டோம். ஓகே. ஸோ சம்பல் கீழே இருக்கிற அந்த ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிஎம்மோட கேர்ள் சைல்டு ஸ்கீம்ஸ் இது எல்லாமே இதில் வரும். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க, 1992 ப்ரொமோட்ஸ் கேர்ள் வெல்ஃபேர் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ்னால் சிங்கிள் கேர்ளுக்கு வந்து 50,000 அண்ட் 2 கேர்ள்ஸுங்கிறது இருந்தனா ஈச் 25,000. ஸோ ஓகே, இது மெச்சூரிட்டி அட் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் வந்து மெச்சூரிட்டி ஆகி வரும். ஸோ ஓகே, எஜுகேஷனல் சப்போர்ட். ஸோ இந்த இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த சம்பளில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சப்போர்ட் மெயினாக பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்லாம் பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் இன்ஃபேன்டிசைட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். அடுத்தது உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது சப்போர்ட் பண்ணுது இங்கே. ஓகே, இதோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரிக்ட் எலிஜிபிலிட்டி. ஓகே, அதே மாதிரி லோ அவேர்னஸ், இதை பற்றியான ஸ்கீமை பற்றி இன்னும் அவேர்னஸ் இல்லை மக்கள்கிட்ட. அதுவுமே இதில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அட்மின் சைடு, அதாவது மேனேஜ்மெண்ட் சைடில் இந்த ஸ்கீம்ஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டிலேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே இதோட பெரிய ஒரு சேலஞ்சிங்காக எழுதணும். ஸோ வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்கீம் மிஷன் சக்தி சம்பல் எழுதும் போது இந்த சம்பல் ரிலேட்டடான எல்லாமே என்ன ஒன் ஸ்டாப் சென்டர் பற்றி நீங்கள் ஒரு 2 லைன்ஸ் எழுதணும். இது மாதிரி எழுதிங்கனாலே பேப்பர் முடிஞ்சிடும். ஓகே, உமன் ஹெல்ப்லைன் அந்த என்ன கொடுக்குறாங்க, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன பார்க்கும்போது உமன் ஹெல்ப்லைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. பேட்டி பச்சா பேட்டி படாவங்க எப்போ லான்ச் பண்ணாங்க, ஸோ அதே மாதிரி அது எங்கே லான்ச் பண்ணாங்க, ஹரியானா லான்ச் பண்ணாங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதில் இருக்கிற அப்ஜெக்டிவ் எழுதணும். அதுக்கப்புறம் நாரி அதாலத். ஓகே, ஸோ இது 4 எழுதிட்டிங்கனாலே சம்பல் பேஸ்டுக்கான காம்பனன்ட்ஸை முடித்த மாதிரி ஆகிடும். ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ நகர்ப்புற ஏழைகளின் நலனுக்கான இந்திய அரசின் நகர்ப்புற வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் திட்டங்களை விவரிக்குக. ஓகே, ஸோ அர்பன் அஃபேர்ஸ், ஓகே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க லான்ச் பண்ண ஸ்கீம்ஸை பற்றி யாருக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஃபார் அர்பன் புவர்ஸ்க்காக, அந்த ஸ்லம்ஸில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக லான்ச் பண்ண ஸ்கீம்ஸை பற்றி லிஸ்ட் அவுட் பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எழுதிடலாம். ஓகே, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது, ஸ்கீம்ஸ் ஃபார் அர்பன் புவர் யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா இது அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான். ஓகே, இதோட ஃபோக்கஸ் ஏரியா எங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஹவுசிங், லைவ்லிஹுட் அண்ட் தென் சானிடேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. இட் சப்போர்ட் ஸ்டேட்ஸ் இன் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ இது என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குதுன்னா அர்பன் டெவலப்மெண்ட்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குது. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஹவுசிங் ஃபார் ஹால் பற்றி பார்க்கும்போது இட் வாஸ் லான்ச்டு இன் 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது டார்கெட் யார், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ வீக்கர் செக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது ஹவுசிங் ஃபார் ஆல், அதாவது ஸ்லம்மில் இருக்கவங்களுக்கு வீடு கொடுக்கறது. ஓகே, அதே மாதிரி ஸ்லம் டெவலப்ஸ் இவங்களுக்காக தான் இந்த வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, அதே மாதிரி அடுத்தது வேறு யார் பார்த்தீங்கன்னா லோ இன்கம் குரூப். ஸோ இது யாருக்கு இந்த ஸ்கீம் எழுதும் போது இந்த என்ன மினிஸ்ட்ரிங்கிறது நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த அர்பன் அஃபேர்ஸ் கீழே தான் வரும், அது ஓகே. மற்றபடி வேறு என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா அதோட இயர் எப்போ லான்ச் பண்ணாங்க, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, யார் டார்கெட் குரூப்புங்கிறது எழுதணும். ஓகேவா, ஸோ இதோட டார்கெட் குரூப் சொல்லிட்டேன், இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், லோ இன்கம் குரூப், ஸ்லம் டுவெல்லர்ஸ், அதுக்கப்புறம் பக்கா ஹவுசஸ், அவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, பக்கா ஹவுசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது இன்சைட் டு ஸ்லம் ரீடெவலப்மெண்ட், ஸ்லம்மை வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்சிடி, உங்களுக்கு அந்த வீடுக்கான சப்சிடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அஃபோர்டபுள் ஹவுசிங் பார்ட்னர்ஷிப். ஓகே, அதுக்கப்புறம் பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணித்தராங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது இதுதான் பண்ணித்தராங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1 crore ஹவுஸுங்கிறது இதோட டார்கெட். ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது இட் கவர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெண்டல் ஹவுசிங். ஓகே, இது எல்லாமே கவர் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்ஷன் அஸ் வெல் அஸ் ரெண்டல் ஹவுசிங் ரெண்டுமே கவர் பண்ணுது. ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட்ஸ்க்கும் இது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாங்கிறது கவர் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம்.
ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, அதாவது நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் யார் அர்பன் புவர்ஸ்க்காக தான். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இதோட அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் பாவர்ட்டி ரெடக்ஷன், அதுதான் இதோட எய்ம். ஓகே, ஸோ இது மெயினாக யாரை ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதில் என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இதில் கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்லெஸ் வீடு இல்லாமல் இருக்காங்க இல்லையா, ஷெல்டர்ஸ், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஷெல்டர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே இதில் இந்த ஸ்கீம் கீழே தீனதயாள் அந்தியோதயா யோஜனாங்கிற இந்த ஸ்கீம் கீழே கவர் ஆகுது. அடுத்து ஸோ 2 ஸ்கீம் பார்த்தாச்சு. ஸோ அது கீழே நம்மளுக்கு ஸ்கீம் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டினே அதுதான். ஓகே, பிரதான் மந்திரி ஸ்வாநிதி யோஜனா. ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2020 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஓகே, இந்த லோன் வந்து கொலட்ரல் ஃப்ரீ லோன் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் கீழே ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது இந்த அர்பன் புவர்ஸ்க்காக. அதே மாதிரி வந்து இது வேறு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் குரூப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயினாக இதோட அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தீங்க, எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஓகே, ப்ரொமோட்ஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இதுதான் பிஎம் ஸ்வாநிதி. திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் அர்பன் புவர்க்காக கொண்டு வந்திருக்குது. அடுத்தது அர்பன் புவருக்காக வேறு என்ன ஸ்கீம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன். ஓகேவா, ஸ்வச் பாரத் மிஷன்லேயே கிராமின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று அர்பன். ஓகே, ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் வந்து இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா சானிடேஷன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ டாய்லெட் இல்லாத இடங்களில் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஸ்கீம் கீழே. ஓகே, அடுத்ததாக அர்பனுக்கும் கிராமினுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்வச் பாரத். ஓகேவா, ஸோ ஸ்வச் பாரத் கிராமின்னு பார்க்கும்போது அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் இது கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்னு. அதுவே அர்பன் வரும்போது அதோட தேவைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக அர்பன் வரும்போது இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இந்த ஸ்வச் பாரத் கீழே. ஏன்னா அர்பனில் பார்க்கும்போது மேஜரான இஷ்யூவே என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் மேனேஜ் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூஸாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அர்பனில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஃபியூச்சராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் ஹைஜீன். ஓகே, ஸோ ஹைஜீன்கிற பேசிஸில் பார்க்கும்போது ஸோ அர்பனில் வந்து ஒரு மேஜராக வந்து சேலஞ்சிங்காக இருக்கிறது என்ன பார்த்திங்கன்னா ஸோ ஹைஜீனை பற்றி தான். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா ஹைஜீனும் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது அம்ருத், அதாவது அட்டல் மிஷன் ஃபார் ரீஜெனுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு. ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட இது பார்த்திங்கன்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம். ஸோ இது அட்டல் மிஷனுங்கிறது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இது. ஓகே, ஸோ இது கீழே என்ன வரும், வேறு என்னென்ன சொல்லலாம்னா வாட்டர் சப்ளை. ஸோ வாட்டர் சப்ளைங்கிறது ஒரு இந்த ஸ்லம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அடுத்ததாக சீவேஜ் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்பராக சீவேஜ் சிஸ்டம் இல்லாத இடங்கள்ல அர்பன் புவர்ஸ் இருக்கிற இடத்துல அந்த ப்ராப்பரான சீவேஜ் சிஸ்டம்ஸ் அந்த இது வந்து இது பண்ணி பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். குவாலிட்டி ஆஃப் த லைஃப் இன் த சென்ஸ் லைக் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் எல்லாமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாமே வரும் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லம்ஸ் போர்ஸ்லாம் எங்கே இருப்பாங்க, அர்பன் போர்ஸ் மோஸ்ட்லி ஸ்லம்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே ஹைஜீனிக் கண்டிஷனே அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, குவாலிட்டி ஆஃப் த லைஃப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். அதுதான் வந்து அட்டல் மிஷன் ஃபார் ரீஜெனுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது அம்ருத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட முக்கியமான ஃபியூச்சர்ஸ் அண்ட் இதை லான்ச் பண்ணது 2015. ஓகே, அடுத்ததாக வந்து இந்த ஸ்கீம் கீழ் வேறு என்ன எழுதலான்னா ஸ்கீம்ஸில், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங், மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் ஹவுசிங்கில் வந்து வேறு என்ன வரும் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் ஒன்று வரும். ஸோ இந்த இனிஷியேட்டிவில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா
இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற வேர்ட்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் எ டெக்னாலஜிக்கல் ட்ரைவன் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெட்டர் கவர்னன்ஸ், அஃபோர்டபுள் ஹவுசிங் கொடுக்குறாங்க, அர்பன் மாடர்னைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்பன் மாடர்னைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹவுசிங் நம்ம முன்னாடியும் பார்த்தோம், இந்த ஸ்கீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஹவுசிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பெட்டர் கவர்னன்ஸ். ஓகேவா, இது எல்லாமே வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் கீழே வருது. ஓகே, ஸோ ஃபைனலாக நீங்கள் இப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போகிறீங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் ஹவுசிங் கீழே இந்த ஸ்கீம்ஸ்லாம் இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. ஸோ இது வந்து ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த அர்பன் போருக்காக கொடுக்குறாங்க, ஃபார் பெட்டர் லிவிங் அண்ட் ஹைஜெனிக் கண்டிஷனுக்காக. ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்து ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுத்து முடிக்கலாம். ஸோ ஓகே, இந்த ஒரு 6 ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் பேப்பரை வந்து முடிச்சிடலாம். அழகாக வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக ஒவ்வொரு ஸ்கீம் போட்டு அந்த ஒவ்வொரு ஸ்கீமே வந்து ஒவ்வொரு சப்டிவிஷன்ஸ், ஸோ வந்து அதுக்கு சப்ஹெட்டிங்ஸ், ஸோ அதுக்கு கீழே வந்து அந்த ஸ்கீமை பற்றி சின்னதாக வந்து ஹிண்ட் மாதிரி வந்து 3 பாயிண்ட்ஸ் எழுந்திங்கனாலே ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் கொஸ்டின். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்தோம்? ஸ்மார்ட் சிட்டி மிஷன், அர்பன் ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுது, அதுக்கப்புறம் நேஷனல் அர்பன் டிஜிட்டல் மிஷன். இது இல்லாமல் வேறு என்ன அடிஷ்னல் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்க. முக்கியமான ஸ்கீம்ஸ் நான் சொல்லிட்டேன், இதிலே நீங்கள் முடிச்சிடலாம். இது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து சொன்னோம். அதே மாதிரி நேஷனல் அர்பன் டிஜிட்டல் மிஷன் வந்து டிஜிட்டல் கவர்னன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. அடுத்தது வந்து பிரதான் மந்திரி பஸ் சேவா ப்ரொமோட்ஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுது. Okay, so final conclusion வந்து this schemes collectively improves housing, credit access, livelihoods and infrastructure for the urban poor அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஸ்கர் யோஜனா பற்றி விளக்குக. ஓகே, டைரக்ட் கொஸ்டின் ஒன்று. ஓகே, ஸோ அடுத்ததாக ஒரு ஸ்கீமே டேரெக்டாக எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்த்தது எல்லாமே ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக தான் பார்த்துட்ருக்கோம். ஒன்று வந்து அந்த மினிஸ்ட்ரி மூலமாக என்னென்ன ஸ்கீம்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன பார்த்தோம்? இது மிஷன் சக்தி வந்து பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஸ்கீம் இப்போ வந்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ லான்ச் ஆன் 1 ஏப்ரல் 1999 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அது ஸ்கீம் என்னங்கிறதும் ஒரு லைனில் கொடுத்துருங்க. ஆஸ் எ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ஓகே, ஃபார் யாருக்குன்னா இது வந்து ரூரலுக்கு. ஓகே, ஸோ கிராமம்னு இருக்குது கொஸ்டின்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது நம்மளுக்கு இது கிராமமா அர்பனா அப்படின்னு இந்த ஸ்கீமை யோசிக்கும் போது நீங்கள் அதை படிக்கும்போதே ஸ்வர்ண ஜெயந்தி கிராமம்னா வந்து என்னது ஒரு கிராமம், ஸ்வரோஜ்கர்னா தினசரி அந்த பேஸ் பண்ணி கூலி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ லேபர் பேஸ்டு. ஸோ யோஜனாங்கிறது அந்த உங்களுக்கு அந்த ஸ்கீம் பற்றி தெரிலனாலுமே அது படிக்கும்போதே நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் எது ரிலேட்டடாக இருக்குன்னு. ஸோ ஆஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இது. ஓகே, ஃபார் த யாருக்காகனா ரூரல் புவருக்காக. ஓகே, ஸோ இது எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்ததுன்னா ஐஆர்டிபி அண்ட் தென் ட்ரைசம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து 1999 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்ததை பார்க்கலாம். இதோட இந்த ஸ்கீமோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது அதோட அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கு இல்லையா, நோக்கம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். எதுக்காகனா டு பிரிங் புவர் ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா ரூரலில், அதாவது பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க, டு பிரிங் poor families above the poverty line within 3 years 3 வருஷத்துக்குள்ள இன்கம் ஜெனரேட்டிங் அசெட்ஸாக இது கொடுக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். யூஸிங் எ கிரெடிட் கம் சப்சிடி அப்ரோச்சும், கிரெடிட்டும் ப்ளஸ் சப்சிடி அப்ரோச்சும் பேஸ் பண்ணுது. ஸோ 3 ஆண்டுகளில் வந்து வருமானம் உருவாக்கும் சொத்துக்கள் மூலம் ஏழை குடும்பங்கள், அதாவது எங்கே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏழைகளை வந்து அவங்கள மேல் கொண்டு வருவது தான் இதோட நோக்கம். கடன் ப்ளஸ் மானிய முறையில் வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறது எழுதணும் கொஸ்டின்ஸில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது யாருக்கான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகே, இட் ஃபோக்கஸ் ஆன் த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபார் கலெக்டிவ் ஸ்ட்ரென்த்துக்காக. ஓகே, ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா ஒரு கலெக்டிவாக பண்ணுறது தானே, அது மூலமாக லோன்ஸ் எடுத்து பிரிச்சுப்பாங்க இல்லையா. ஸோ ஃபார் கலெக்டிவ் ஸ்ட்ரென்த், ஸோ இட் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் த செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது சுய உதவி குழுக்கள் மூலம் குழு அடிப்படையிலான
முன்னேற்றத்தை வந்து கொடுக்கறது தான் இது. அடுத்தது 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளஸ்டர் அப்ரோச். அதாவது பேஸ்ட் ஆன் லோக்கல் ரிசோர்ஸை பேஸ் பண்ணி கிளஸ்டர் அப்ரோச், உள்ளூர் வளங்களை அடிப்படையாக கொண்டு குழு செயல்பாடுகள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்க்ளூஷன் நார்ம்ஸ். ஓகேவா? ஸோ சமூக நீதி ஒதுக்கீடு, அதாவது எஸ்சி எஸ்டி 50%, உமன் 40%, ஸோ டிசபிள்டு வந்து 3%. ஸோ இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இது சோஷியல் இன்க்ளூஷன் நார்ம்ஸ். அது இந்த மாதிரி வந்து உமன்ஸு, டிசபிள்ஸ் இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமில். அடுத்தது ஃபண்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன ரேஷியோவில் இருக்குங்கிறது பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 70:25 அந்த பேசிஸில் கொடுக்குறாங்க. ஓகேவா? பிட்வீன் சென்டர் அண்ட் த ஸ்டேட். ஸோ மத்திய மாநில நிதி பங்கு வந்து 75 பார்த்தீங்கன்னா சென்டரும், 25 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டும். ஓகேவா? 70:25. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. ஸோ வந்து ஒரு லாங் டேர்ம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டிக்காக ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்லும் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அப்படி தான் அதோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 30% சப்சிடி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் டிசபிள்டு பர்சன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 50% சப்சிடி கொடுப்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து அகைன் 50% சப்சிடி கொடுப்பாங்க. அதாவது பர் பர்சனுக்கு 10,000 பேசிஸில் மேக்ஸிமம் 1.25 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இதுதான் வந்து நீங்கள் ஸ்வர்ண ஜெயந்தி ரோஜ்கார் யோஜனாவில் கீழே வந்து நீங்கள் எழுத போகிறது. ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. ஸோ கன்க்ளூஷன் இந்த பேசிஸ் திஸ் இந்த ஸ்கீம் வந்து ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த லைவ்லிஹுட் ஆஃப் அதாவது ரூரல் புவர் பீப்புளுக்காக அப்படின்னு கொடுத்து இது பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ என்ன எழுதுகிறோம், ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம், இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னு எழுதுகிறோம், இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு எழுதுகிறோம், இதுவே டிவைட் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு இந்த கொஸ்டின் முடிஞ்சிடும். அண்ட் தென் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு. ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த இம்பேக்ட் ஆஃப் த ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம் ஆன் ஃபுட் செக்யூரிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற இந்த ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா ஃபுட் செக்யூரிட்டிக்கு, அதை பற்றி எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ இதில் மெயினாக நம்ம எதை பற்றி எழுத போகிறோம்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா. ஸோ இட்ஸ் எ காம்பனன்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ப்ரைஸ் சப்போர்ட் மெக்கானிசம்க்கு வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எம்எஸ்பி, அதை பற்றி தான் ஃபுல்லாக எழுத போகிறோம். ஸோ இது என்ன என்ஷூர் பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் தென் ஃபார்மர் வெல்ஃபேர் ரெண்டுமே வந்து இதை என்ஷூர் பண்ணுது. அதாவது இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை பாதுகாக்கும் முக்கிய அமைப்பு தான் எம்எஸ்பி. ஓகே. இட் கேரண்டிஸ் ஃபார்மர்ஸ் மினிமம் ப்ரைஸ். ஸோ வைல் எனேபிளிங் த கவர்மெண்ட்ஸ் டு மெயின்டைன் ஃபுட் சப்ளை. ரெண்டுமே மெயின்டைன் ஆகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இதுக்கு வந்து மினிமம் ப்ரைஸ் அவங்களுக்கு போய் சேரணும். அதே நேரத்தில் ஃபுட் செக்யூரிட்டி அதாவது ஃபுட் சப்ளைஸ் வந்து எதுவும் தடைப்படாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிற சிஸ்டம். ஸோ நம்மளோட டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியாவை பற்றி கேட்டிருக்காங்க ஆன் ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்பி அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி இது பற்றி ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஒரு அப்ஜெக்டிவ்னு போட்டு எழுதுங்க. ஃபார்மர்ஸ் கெட் அஷ்யூர்டு மினிமம் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாய வருமானத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு எய்ம் மாதிரி கொடுத்து எழுதிக்கலாம். சரி, ஓகே. ரோல் ஆஃப் எம்எஸ்பி என்ன, அதோட பங்கு என்ன? ஓகே. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறோட பங்கு என்னன்னு பார்க்கும்போது இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்ஷன், உற்பத்தி அதிகரிப்பு. அதனால என்ன ஆகுது, உற்பத்தி அதிகமாகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஃபர் ஸ்டாக் கிரியேஷன், சேமிப்பு. ஓகே. சேமிப்பு இருக்கிறதுனால தேவைப்படும் போது அது வந்து யூஸ் ஆகும். அடுத்தது பிடிஎஸ் சப்போர்ட். ஓகே. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகே. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இந்த ரேஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதுதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோகம்ங்கிறது. அதுக்கான சப்போர்ட்டும் வந்து இங்கே கிடைக்குது. ஓகே. அதே மாதிரி இன்கம் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த பிடிஎஸோட இது என்ன, இதனால என்ன, இது ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அர்பன் புவர்ஸோ இல்லை இவங்க ரூரல் புவர்ஸோ உங்களுக்கான அந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது.
ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்கம் ஸ்டெபிலிட்டி இருக்கு. யாருக்கு? ஃபார்மர்ஸ்க்கு. ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கு. மினிமம் சப்போர்ட் பிரைஸுங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனால. ஓகே. இதெல்லாம் ரோல பத்தி எழுத போறோம். அடுத்ததா இதுல என்ன வந்து ஃபுட் செக்யூரிட்டி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் என்ஷூர்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். ஓகே. ஸோ இதனால என்ன ஆகும்? ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அவைலபிலிட்டி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இட் சப்போர்ட்ஸ் புவர்ஸ் வயா பிடிஎஸ். நான் முன்னாடி சொன்னது தான். ஸோ அப்ஜெக்டிவ்லேயே சொன்னது தான். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக வந்து இந்த புவர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் டிஸ்ட்ரெஸ் செல். உணவு கிடைப்பை வந்து உறுதி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டியோட இம்பேக்ட்ஸ். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ். இதில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் சவால்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கியூடு க்ராப்பிங் பேட்டர்ன் தான் நம்மளோட இது என்னது ஆக்சுவலாக வந்து அக்ரிகல்ச்சர் மெயினாக அஃபெக்ட் ஆகுது வந்து இந்த சீசனல் இதுக்காக தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க இந்த அக்ரிகல்ச்சர். ஓகே. அந்த பேட்டர்னால அஃபெக்ட் ஆகுது. ஸ்கியூடு க்ராப்பிங் பேட்டர்னா ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் வீட். ஓகே. ஸோ அதில் தான் வந்து ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணுவாங்க. தே வில் நெக்லெக்ட் மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட் லீட்ஸ் டு கிரவுண்ட் வாட்டர் டிப்ளேஷன். ஓகே. அண்ட் சாயில் டிக்ரேடேஷன். பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஸோ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அதாவது கிரவுண்ட் வாட்டர் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தப்போ இந்த கிரவுண்ட் வாட்டர் டிப்ளேஷனுங்கிறது ஒரு மேஜர் சேலஞ்சாக இருந்தது. அதே மாதிரி சாயில் டிக்ரேடேஷன். ஏன்னா அதிகமான அளவு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சாயில் டிக்ரேடேஷனும் இருந்தது. மெயினாக வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அதுக்கப்புறம் தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரீச். ஓகே. லிமிட்டட் ரீச்னு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்லி அபவுட் 6% ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. இந்த எம்எஸ்பி ப்ரொக்யூர்மெண்ட் மூலமாக வந்து பெனிஃபிட் ஆகுறது வெறும் 6% ஆஃப் த ஃபார்மர்ஸ் தான். ஸோ லிமிட்டட் ரீச் தான் இருக்குது. இது ஒரு மேஜர் சேலஞ்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் வேஸ்டேஜ். எக்ஸஸ் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து லீட்ஸ் டு என்ன ஆகுது? நிறைய உற்பத்தி பண்ணுறதுனால அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜாக போகுது. நீங்களே நியூஸ்லலாம் கூட பார்த்துருக்கலாம். நிறைய வந்து ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி ப்ராப்பர் அந்த ஸ்டோரேஜ் இல்லாததுனால நிறைய வேஸ்ட்டாகவே யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிருக்கு. ஓகே. அடுத்தது இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வந்து இங்கே கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ ஹையர் எம்எஸ்பி கேன் இன்க்ரீஸ் மார்க்கெட் ஃபுட் ப்ரைஸஸ். ஸோ ஹையர் எம்எஸ்பி கொடுக்குறப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் இருக்கிற ஃபுட் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் ப்ரெஷரும் வந்து இங்கே வந்து ஒரு மேஜர் சேலஞ்சாக சொல்கிறாங்க. என்னென்னது? ஸ்கியூடு க்ராப்பிங் பேட்டர்ன், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இருக்குது, லிமிட்டட் ரீச் தான் இது, ஸ்டோரேஜ் அண்ட் வேஸ்டேஜுங்கிறது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகே. வே ஃபார்வர்ட்னு பார்க்கும்போது ஸோ இந்த எம்எஸ்பி கவரேஜ் வந்து நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ப்ரொமோட்ஸ் மில்லட்டை ப்ரொமோட் பண்ணணும். அது இல்லாமல் இம்ப்ரூவ் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ ஸ்டோரேஜை வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஈவன் தோ இதெல்லாம் வந்து ஷெல் லைஃப் அதிகமாக இருந்தாலுமே இந்த ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இருந்தால் தான் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ரீஃபார்ம்ஸ் இன் மார்க்கெட்ஸில் வந்து ரீஃபார்ம்ஸ் மிக மிக முக்கியம். ஓகேவா? ஸோ அது நிலையான விவசாயம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த எம்எஸ்பி பேஸ்டு ஃபுட் செக்யூரிட்டிக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும். கன்க்ளூஷன் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா எம்எஸ்பிங்கிறது ஒரு க்ரூஷியல் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டிக்கு வெரி வெரி க்ரூஷியல், அதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இருந்தாலுமே வந்து வி நீட் ஸோ எஃபிஷியன்சி ஃபார் த ரீஃபார்ம்ஸ் அதுக்குமே தேவை. ஸோ எம்எஸ்பி முக்கியமானது, ஆனால் மேம்பாடு அவசியங்கிறது இங்கே கொடுக்குறோம். ஓகே. ஸோ அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோன்னா டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி வந்து ஸோ மினிமம் ரிட்டர்ன்ஸ்ங்கிறது எம்எஸ்பிங்கிறது முக்கியம். ஆனால் அதில் வந்து இந்த இன்சென்டிவைசிங் ப்ரொடக்ஷன் அண்ட் பஃபர் ஸ்டாக் கிரியேஷன், அதே மாதிரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இன்கம் ஸ்டெபிலிட்டி, ஸோ இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோன்னா இதெல்லாம் பண்ணோன்னா ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது எம்எஸ்பி மூலமாக கண்டிப்பாக நடக்கும். ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம், என்ன மாதிரி வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் கொடுக்கலான்னு. ஸோ கம்மிங் கிளாஸஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.